வெல்கம் பேக் டு த சேனல். ஸோ இந்த வீடியோவில் பேராமீட்டர்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் ஃபீல்டு பேராமீட்டர்ஸ் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபீல்டு பேராமீட்டர்ஸ்னால் என்ன, அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத நம்ம வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, ஸோ நம்ம அடுத்து ஃபீல்டு பேராமீட்டரில் பார்க்க போகிறது டைனமிக் கரன்சி சேஞ்ச். ஸோ டைனமிக்காக கரன்சியை எப்படி சேஞ்ச் பண்ணலாம் ஒரு விஷுவலில் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே நான் ஆல்ரெடி ஒரு விஷுவல் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா டே வைஸ் சேல்ஸ் வேல்யூ. ஸோ நான் இங்கே வந்து கரன்சியை வந்து ஃபீல்டு பேராமீட்டரில் கொடுத்துருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் டாலர் செலக்ட் ஆகிருக்கு. ஸோ எல்லா சேல்ஸ் வேல்யூ உங்களுக்கு டாலரில் காட்டுது. இன்கேஸ் இப்போ நம்ம ஈரோக்கு மாற்றிடுறேன்னா அப்படின்னா எல்லா சேல்ஸ் வேல்யூவும் உங்களுக்கு ஈரோவில் மாறிடுது. அதே மாதிரி ருப்பீஸ்க்கு மாற்றுறேன் அப்படின்னா உங்களுக்கு வேல்யூ எல்லாமே ருப்பீஸ்க்கு மாறிடுது. ஸோ இந்த மாதிரி டைனமிக்காக சேஞ்ச் பண்ணுறதுக்கு நீங்கள் ஃபீல்டு பேராமீட்டர் யூஸ் பண்ணலாம். அது எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபீல்டு பேராமீட்டர் ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ அது க்ரியேட் பண்ணுறதுக்கு மாடலிங்கில் போயிட்டு நியூ பேராமீட்டரில் ஃபீல்ட்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம 3 டிஃப்ரெண்ட் சேல்ஸ் வேல்யூ க்ரியேட் பண்ணோம். ஏன்னா நமக்கு வந்துட்டு 3 டிஃப்ரெண்ட் கரன்சி யூஸ் பண்ண போகிறோம் இல்லையா. ஸோ 3 மெஷர் க்ரியேட் பண்ணணும். ஸோ நான் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து ஒரு நியூ மெஷர் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ருப்பீஸ்க்கு ருப்பீஸ் சேல்ஸ் சம் ஆஃப் சேல்ஸ் ஆர்டரில் சேல்ஸ் க்ரியேட் பண்ணி சப்மிட் பண்ணியாச்சு. ஸோ இதோட ஆக்சுவல் வேல்யூவை மாற்றணும், கரன்சியை மாற்றணும். ஸோ அதுக்கு நீங்கள் இங்கே ஆப்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, டிஸ்பிளேயில் போயிட்டு பை டிஃபால்ட் எதுவும் செலக்ட் ஆகிருக்காது, நீங்கள் மாற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ருப்பீஸ்க்கு மாற்றணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ருப்பீஸோட சிம்பிள் இருக்குது. ஸோ நான் ருப்பீஸ்க்கு மாற்றிட்டேன். ஸோ இதே மாதிரி இன்னும் 2 மெஷர் க்ரியேட் பண்ணணும். ஒன்று வந்து ஈரோக்கு, இன்னொன்று டாலருக்கு. ஸோ வந்து டாலர் சேல்ஸ் சம் ஆஃப் சேல்ஸ், இதை வந்து டாலருக்கு மாற்றிடுறேன். அடுத்து இன்னொரு மெஷர் க்ரியேட் பண்ணுறேன், அது வந்து ஈரோக்கு. சம் ஆஃப் சேல்ஸ் க்ளோஸ் ப்ராக்கெட் சப்மிட். இப்போ இதை வந்து ஈரோக்கு மாற்றுறேன். ஓகே நியூ இப்போ 3 மெஷர் க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து ஃபீல்டு பேராமீட்டர் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபீல்டு பேராமீட்டர் மாடலிங்கில் நியூ பேராமீட்டரில் ஃபீல்ட்ஸ், இதுக்கு வந்து கரன்சி குரூப், ஆல்ரெடி கரன்சி குரூப் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து குரூப் 1ன்னு மாற்றிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ண 3 மெஷரையும் இங்கே ஆட் பண்ணோம், க்ரியேட் பண்ண 3 மெஷரையும் இங்கே ஆட் பண்ணோம். ஸோ சேல்ஸ் ஃபஸ்ட்டு வந்து ருப்பீ சேல்ஸ் இல்லையா. ஸோ இதை ஆட் பண்ணுறேன். அடுத்து வந்து டாலர், அடுத்து வந்து ஈரோ. ஓகே, க்ரியேட் ஆட் ஸ்லைசர். ஸோ 3 ஸ்லைசர் ஆட் ஆகிடுச்சு. சாரி, ஒரு ஸ்லைசர் ஆட் ஆகிடுச்சு. 3 வேல்யூ நமக்கு இங்கே இருக்குது. ஸோ இதை வந்து டைல் கார்டாக மாற்றிக்கலாம். ஓகே, இதோட நம்பர் ஆஃப் ஸ்லைட்ஸை மாற்றிக்கலாம். ஓகே, இதை வந்து நியூ ஸ்லைசருக்கு மாற்றிட்டேன். ஸோ இப்போ வந்து ஒரு விஷுவல் க்ரியேட் பண்ணலாம். இங்கே வந்து டேட், ஃபஸ்ட்டு டேட் வைஸ் ஆட் பண்ண போகிறோம். ஸோ டேட் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து சேல்ஸ்,
ஸோ இதை கண்டினியூஸில் வந்து கேட்டகரிக்கு மாற்றிக்கோங்க. வித்தை ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்பர் ஆஃப் ஐட்டம் கம்மியாக காட்டும். ஓகே. ஸோ ஜஸ்ட்டு 1 or 2 இயர்ஸ் மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஸ்லைசரை நம்ம காப்பி பண்ணி இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து டே வைஸ் சேல்ஸ் க்ரியேட் பண்ணிட்டோம், பேராமீட்டர்ஸ் க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ பேராமீட்டர்ஸ் படி மாறுதா அப்படின்னா மாறாது. ஏன்னா நம்ம பேராமீட்டர்ஸை கனெக்ட் பண்ணல. ஸோ அதை எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்றது ஆல்ரெடி நம்ம வீடியோவில் பார்த்துருக்கோம். இருந்தாலும் இந்த வீடியோலையும் ட்ரை பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு டேட்டா வேல்யூ எனேபிள் பண்ணிக்கிறேன். ஓகே. இப்போ இந்த டேட்டா வேல்யூ பை டிஃபால்ட்டாக டாலரில் இருக்குது. ஏன் டாலரில் இருக்குன்னா, நான் இங்கே வந்து இந்த டோட்டல் சேல்ஸையும் டாலருக்கு மாற்றிருக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது வந்து டாலர்ஸ்க்கு மாற்றினனால டிஃபால்ட்டாக இங்கே வருது. பட் இந்த மெஷரை நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. அதுக்கு பதிலாக நம்ம கரன்சி குரூப் க்ரியேட் பண்ணோம் இல்லையா, அதில் உள்ள வேல்யூவை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு மாற்றிக்கலாம். டோட்டல் சேல்ஸை ரிமூவ் பண்ணிட்டு கரன்சி குரூப்பை இங்கே ஆட் பண்ணுறோம். ஓகே. ஓகே. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டிஃபால்ட்டாக நீங்கள் ருபீஸ் சேல்ஸை செலக்ட் பண்ணும்போது ருபீஸ்க்கு வருது, டாலர் செலக்ட் பண்ணும்போது டாலருக்கு வருது, ஈரோ செலக்ட் பண்ணும்போது ஈரோக்கு வருது. பட் இது பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி க்ரியேட் பண்ண பேஜில் உங்களுக்கு இங்கே சிம்பிள் தான் காட்டுது, வேல்யூஸ் இல்லை. பட் இங்கே வந்து வேல்யூஸ் இருக்குது. ஸோ இதை எப்படி மாற்றலாம் அப்படின்னா, இந்த நம்ம குரூப் க்ரியேட் பண்ணோம் இல்லையா, அந்த குரூப்புக்கு போயிடுங்க. ஸோ கரன்சி குரூப் 1. ஸோ இதுதான் வேல்யூ. ஸோ இதில் வந்து நம்ம சிம்பிள் ஆட் பண்ணோம். ஸோ இந்த ருப்பீஸ்ன்ற இடத்துல டாலர் சிம்பிள் ஆட் பண்ணலாம். இப்போ இங்கே எடிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டாலர் மாறிடுச்சு. பட் சாரி, ருப்பீஸ்ன்ற இடத்துல மாற்றிட்டேன். இது ஆக்சுவலாக டாலர்ன்ற இடத்துல தான் மாற்றணும். ஓகே. ஓகே, டாலரில் மாற்றிட்டேன். இங்கே டாலரில் மாறிடுச்சு. பட் ஈரோக்கும் ருப்பீஸ்க்கும் நமக்கு சிம்பிள் தேவை. பை டிஃபால்ட்டாக அதில் எடுத்துகிட்டு வர முடியாது. ஸோ அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஒரு மெத்தடு தான் யூனிக் கேரக்டர். ஸோ ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒவ்வொரு வேல்யூ இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம இங்கே மாற்ற போகிறோம். ஸோ இதை வந்து நீங்கள் இந்த யூனிக் கேரக்டரை பேஸ் பண்ணி தான் நம்ம இங்கே மாற்ற போகிறோம். ஸோ இதே வேல்யூவை நீங்கள் இங்கே கொடுக்கலாம். ஸோ இது ருப்பீஸோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா, இது நான் எக்ஸிஸ்டிங்காக க்ரியேட் பண்ண மெஷரு. ஸோ ஈரோவோட வேல்யூ இது. ஸோ இந்த கேரக்டர் தான் வந்து யூரோ சிம்பிளை உங்களுக்கு கொண்டு வரும். ஸோ யூரோக்கு இங்கே ஆட் பண்ணிக்கலாம். இது நீங்கள் ஆட் பண்ணும்போது வித்தவுட் கொட்டேஷனில் ஆட் பண்ணணும். இது வந்து ஃபார்முலா. எக்ஸ்ட்ரா க்ளோஸ் ப்ராக்கெட் இருக்குது, அதனால தான் வரல. ஓகே. ஸோ யூரோ சிம்பிள் ஆட் பண்ணியாச்சு. அதே மாதிரி ருப்பீஸோட சிம்பிள் ஆட் பண்ணலாம். ஸோ ருப்பீஸோட யூனிக்காக கேரக்டர் கோடு இது தான். ஸோ இதை காப்பி பண்ணி இங்கே மாற்றிக்கிறேன். ஓகே. ஓகே. ஸோ நம்ம இப்போ டைனமிக் விஷுவல் க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ பேஸ்ட் ஆன் செலெக்ஷன், என்ன செலெக்ஷனை பேஸ் பண்ணுறோமோ அந்த பேஸ் பண்ணி நம்மளுக்கு இங்கே வேல்யூ வருது. ஸோ இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து சேல்ஸ் பை டேட். இதுதான் வந்து இந்த விஷுவலோட டைட்டில்.
இப்போ நம்ம இங்கே டாலர் செலக்ட் பண்ணுறோம், ருப்பி செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா ருப்பி நம்மளுக்கு இங்கே மாறிடுது, பட் டைட்டில் சேஞ்ச் ஆகலை. பட் டைட்டில் பை டிஃபால்ட்டாக சேல்ஸ் பை டேட்டுன்னு தான் இருக்குது எந்த செலெக்ஷன் பண்ணாலும். பட் நமக்கு இங்கே டைட்டிலும் மாறணும், அதாவது சேல்ஸ் பை டேட் இன் டாலர், இன் ருப்பி, இன் ஈரோ அப்படின்னு மாறணும் அப்படின்னா இந்த டைட்டிலையும் டைனமிக்காக சேஞ்ச் பண்ணணும். ஸோ நாம் அதை சேஞ்ச் பண்ணுறதுக்கு என்ன பண்ணோம்னா, ஃபஸ்ட்டு இந்த ரெலவெண்ட் குரூப் போயிடணும். நம்ம க்ரியேட் பண்ணோம் இல்லையா அந்த ஃபீல்டு பேராமீட்டர்ஸ். ஸோ இங்கே வந்து அடிஷ்னலாக ஒரு காலம் க்ரியேட் பண்ணோம். ஏன்னா இந்த வேல்யூவை நம்மளால் எடுத்துகிட்டு வர முடியாது செலெக்ஷனை பேஸ் பண்ணி. ஸோ அதுக்காக இந்த வேல்யூவை பேஸ் பண்ணி நம்ம இன்னொரு அடிஷ்னல் காலம்ஸ் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அது என்னன்றதை பார்க்கலாம். இங்கே வந்து கரன்சி நேம்னு போட்டுக்கோங்க. கண்டிஷன் இஃப் இப்போ கரன்சி குரூப் 1 இல்லையா, கரன்சி குரூப் 1 இதோட வேல்யூ டாலராக இருந்தது அப்படின்னா இங்கே வந்து நமக்கு என்ன காட்டணும்னா டாலர்னு காட்டணும், சாரி டாலர்னு வரணும். ஓகே, நெக்ஸ்ட் கண்டிஷன் வந்து இஃப் கரன்சி குரூப் 1 ஈக்குவல் டு, இப்போது பை டிஃபால்ட்டாக டாலருன்றதை டைரெக்டாக டபுள் கோட்டுக்குள்ளே கொடுத்துட்டோம். பட் யூரோவையோ ருப்பியோ நம்மளால் கொடுக்க முடியாது. ஸோ அதனால் அந்த ரெஸ்பெக்டிவ் யூனிக் கேரக்டர்ஸ் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு யூரோ யூஸ் பண்ணிடலாம். யூரோ அகெயின் இதை டபுள் கோட்டுக்குள்ளே கொடுக்கக்கூடாது. யூரோவாக இருந்ததுன்னா நமக்கு இங்கே ஈரோன்னு வரணும். அடுத்து அகெயின் இன்னொரு இஃப் கண்டிஷன், கரன்சி குரூப் 1 ஈக்குவல் டு ருப்பீஸாக இருந்தால் அப்படின்ற கண்டிஷன் நம்ம கொடுக்கணும். ஸோ ருப்பீஸாக இருந்தால் இங்கே ருப்பின்னு வரணும். இன்கேஸ் எதுவும் இல்லைன்னா அதர் அல்லது பிளாங்க்னு மாற்றிக்கலாம். க்ளோஸ் ப்ராக்கெட். ஓகே, இப்போ நான் வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த கண்டிஷனை பேஸ் பண்ணி இப்போ நம்ம இந்த டேபிளோட இந்த விஷுவலோட டைட்டிலை மாற்ற போகிறோம். ஸோ அதுக்கு ஒரு மெஷர் க்ரியேட் பண்ணலாம். ஓகே, ஸோ இங்கே வந்து கரன்சி டைட்டில் 1 அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஸ்விட்ச் ஃபங்க்ஷன் ட்ரூ கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இப்போ செலக்டட் வேல்யூ, அதாவது பர்டிகுலர் குரூப்பில் உள்ள இந்த இது வந்து ஃபீல்டு பேராமீட்டர்ஸ்லேருந்து வருது இல்லையா, இந்த ஃபீல்டு பேராமீட்டரில் உள்ள செலெக்ஷன் வேல்யூவை பேஸ் பண்ணி நம்ம டைட்டிலை மாற்ற போகிறோம். ஸோ யூரோன்னு செலக்ட் ஆயிருந்தது அப்படின்னா நமக்கு இங்கே சேல்ஸ் பை டேட் இன் யூரோன்னு வரணும். ஸோ அது எப்படி போடலான்னா, கரன்சி குரூப் 1 நேம்ன்ற இடத்துல தான் நம்ம வேல்யூ நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே வந்து ஈரோ அப்படின்னு செலக்ட் ஆயிருந்தது அப்படின்னா செலக்டட் வேல்யூக்கு க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துட்டு தான் ஈக்குவல் டு கொடுக்கணும். ஸோ ஈரோன்னு செலக்ட் ஆயிருந்ததுன்னா இங்கே நமக்கு சேல்ஸ் பை டேட் இன் ஈரோ அப்படின்னு வரணும். ஸோ இப்போதைக்கு சாம்பிளுக்காக க்ளோஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் இங்கே வந்து டைனமிக் டைட்டில் க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ இதை வந்து இங்கே நான் அப்ளை பண்ணணும். டைட்டிலில் போயிட்டு எஃபெக்ட்ஸை கிளிக் பண்ணுங்கள். இந்த கரன்சி டைட்டில் 1 இதை செலக்ட் பண்ணி ஓகே கொடுங்க. இப்போ நான் யூரோ செலக்ட் பண்ணால் யூரோ வந்துடுச்சு. டாலர் செலக்ட் பண்ணால் எதுவும் வரல, ருப்பி செலக்ட் பண்ணாலும் எதுவும் வரல. ஏன் அப்படின்னா நான் கண்டிஷன் எதுவும் கொடுக்கல, சேம் டைப் ஆஃப் கண்டிஷன் தான். ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டு க்ளோஸ் ப்ராக்கெட்டை ரிமூவ் பண்ணிட்டு கமா போட்டு அகெயின் என்டர். இங்கே வந்து ஒரு ருப்பி, இங்கேயும் ருப்பி, இங்கே வந்து டாலர் கொடுத்துட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா மாறிடுச்சு. ஸோ அவ்வளோதான். சேல்ஸ் பை டேட் இன் ருப்பி, சேல்ஸ் பை டேட் இன் டாலர், சேல்ஸ் பை டேட் இன் ஈரோ. தட்ஸ் இட். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் யூஸ் கேஸுக்கு நீங்கள் ஃபீல்டு பேராமீட்டரை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா டிஃப்ரெண்ட் லொக்கேஷன்லேருந்து டிஃப்ரெண்ட் பீப்புள் நீங்கள் வந்து டேஷ்போர்டை பார்க்கும்போது அவங்களுக்கு வந்துட்டு
இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கரன்சியில் அவங்க டேட்டா பார்க்கணுன்னு நினைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி யூஸ் கேஸுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஃபீல்ட் பேராமீட்டர் கொடுத்தீங்கன்னா டேட்டாவை ஆக்சுவல் டேட்டாவோட டைப்பை நீங்கள் மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. இதே ஃபீல்டு பேராமீட்டர் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் என்ன சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.